திருப்பூர் மாவட்டம் சலவைப்பட்டறை பகுதியில் கார் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி கல்லூரி மாணவர் படுகாயமடைந்த நிலையில் காண்போரை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், இந்த விபத்து எப்ப ஏற்பட்டது? விபத்துல படுகாயமடைந்த மாணவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? மேலும் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூரில் சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் ஹெல்மெட் அணிந்ததால் உயிர் பிழைத்த சிசிடிவி. வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். டிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் நிதின். இவர் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவர் திருப்பூரில் உள்ள தனது வீட்டிற்கு வருவதற்காக கோவையில் இருந்து வஞ்சிபாளையம் வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சலவைப்பட்டறை பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே திருப்பூரில் இருந்து வஞ்சிபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நிதினின் பைக் மீது உரசியது. இதில் நிதின் தடுமாறி கீழே சறுக்கி விழுந்தார். அப்பொழுது நிதினுக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. காரானது எதிரே இருந்த பள்ளத்தில் இறங்கியது. பலத்த காயமடைந்த நிதினை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் உயிர் சேதம் இன்றி தப்பித்துள்ளார். சம்பவம் குறித்து 15 வலம்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி அருண்குமார் விவரங்களுக்கு.